நியூபார்ன் பேபிஸ் பிறந்து 1 மந்த்லேருந்து அவங்கள தூளியில் தூங்க வைக்கலான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக கோஸியாக தூளியில் தூங்குறது மட்டும் இல்லாமல் பேபிஸோடைய ஹெட் ஷேப்பும் கரெக்டாக ஒரு ரவுண்டு ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா, தூளியை ஹேங் பண்ணதுக்கு சீலிங்கில் ப்ரொவிஷன் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட பாப்பாவை தூளியில் போடுற இடமும் மதர் தூங்குற இடமும் ஒரே இடத்துல இருக்காது. வேறு வேறு இடத்துல இருக்கிறதுனால பாப்பாவை அடிக்கடி செக் பண்ணுறதும் கூட கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஈஸியாக வால் ஆர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க ஜன்னலில் ஹேங் பண்ணக்கூடிய விதத்தில் லிட்டில் சைம் ரொம்ப அழகாக தூளியை கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் லிட்டில் சைம்லேருந்து வந்த பேக்கேஜ். இதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்னென்னா, கிரேடல் கிளாத்து, உள்ளேயே ஒரு பெட்டு, ஒரு ஸ்ப்ரிங் அண்ட் ஹேங்கர் இருந்துச்சு. அண்ட் பாப்பா விளையாடுறதுக்கு பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கான 2 ஹேங்கர்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு நெட் கிளாத் இருந்துச்சு. ஸோ இந்த ஹேங்கரை வந்து ஜன்னலில் இன்ஸ்டால் பண்ணுறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸ்ப்ரிங்கையும் கிளாத் ஹேங்கரையும் ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த வால் ஹேங்கரில் எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இதில் இந்த கிளாத்தை நம்ம அழகாக 2 பக்கமும் ஹேங்கரில் மாட்ட வேண்டியது தான். நெக்ஸ்ட் இதில் வந்து பாப்பாக்கான பெட்டையும் அழகாக போட்டுடலாம். இந்த பெட்டு 2 சைட்ஸ், எந்த சைடு வேணுமோ நமக்கு வந்து அந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அட்ராக்டிவ் ஹேங்கர் ஸ்டார் அண்ட் மூனையும் போட்டாச்சு. அண்ட் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நெட்டையும் போட்டு அழகாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பாவை வெல்கம் பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச பேட்டர்னில் தூளியை ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரம் லிட்டில் சைம், பிகாஸ் இட் இஸ் கிராஃப்டட் வித் கேர்.